பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெஹராஜ் தினமாக இருக்குது. இந்த மெஹராஜ் தினத்துல நீங்க ஓத வேண்டிய சூறான்னு பாத்தீங்கன்னா கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த சூறா தான். இந்த 7 சூறாக்களையுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சூறாவையும் 7 முறை இன்றைய இரவுக்குள்ள ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கு. இதை ஓதி வைத்துக் கொள்வதன் மூலமாக ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இதனுடைய ஹதீஸ் ப்ரூஃப் என்னன்னு சொல்லிட்டு அந்த சூறாக்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல முதல் சூறா என்னன்னா சூரா ஃபாத்திஹா. இந்த சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்குங்க. சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசக்கூடிய சூறாவா இருக்கு. இன்னும் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூறா. நம்ம அதை ஓதிட்டு ஒரு துவாவை கேட்டா அதை அல்லாஹும் மறுக்காமல் கொடுத்து விடுவான். அதை அல்லாஹுவே வாக்களிக்கிறான். இந்த அடியான் என்னை என்ன பண்ணிட்டான், எப்படிலாம் புகழணுமோ அப்படிலாம் புகழ்ந்துட்டான், இனி இவன் கேட்கறத நான் கொடுத்துறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய சூறா. எல்லா தொழுகையிலும் அந்த சூறா இல்லாம நமக்கு தொழுகையே முடியறதில்ல அப்படின்னு சொன்னா அந்த சூறாவுக்கு அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்துப்பான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த சூறாவை 7 முறை ஓதணும். இரண்டாவது ஆயத்துல் குர்சியை 7 முறை ஓதணும். ஆயத்துல் குர்சி அப்படிங்கிறது அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்பு சொல்லியிருக்காங்க. இதை ஓதக்கூடிய இடத்துல உங்களுக்கு வறுமை இருக்காது, கடன் அடையும். இன்னும் இது ஓதுவதன் மூலமாக ஷைத்தான் வரமாட்டான். உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாக ஆயத்துல் குர்சி இருக்குது. முக்கியமாக எல்லாவித ஊசலாட்டங்கள், பயம், பொறாமை, போட்டி இது எல்லாத்தையுமே போக்கி கொடுக்கணும்னு சொல்லலாம். இதை 7 முறை ஒதுக்குங்க. இரண்டாவதாக அடுத்தது மூன்றாவதாக பாத்தீங்கன்னா குல்லாவது ரப்பின்னாஸ் சூரா. குல்லாவது ரப்பின்னாஸ் அப்படிங்கிறது அண்ணா சூறானாவே மனிதர்கள்னு அர்த்தம். மனிதர்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்புக்காக இந்த சூறாவை 7 முறை ஒதுக்குங்க. இந்த ரப்பின்னா சூறா அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சூறாவே பாத்தீங்கன்னா எதுக்காக நபி அவர்கள் சொன்னாங்கன்னா, நீங்க எவ்வளவோ துன்பங்களை மனிதர்களால தினமும் சகிச்சு கொண்டிருக்கீங்க. எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு மனிதர்கள் தான் பிரச்சனை கொடுக்குறாங்க. வேற யாரும் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்ல. நம்மளை போட்டு விலங்குகள்லாம் தொந்தரவு பண்றது இல்ல. ஆனா இந்த மனிதர்கள் தான் இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால அந்த கவலைகள், துன்பங்கள், துயரங்களை விட்டு காப்பாத்தி அந்த மனிதர்கள் உங்களுக்கு கெடுதல் கொடுக்காம இருக்கிறதுக்கு இது போதுமானதா இருக்கும் நாங்க. அதனால இதை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குல்லாவது ரபில் ஃபலக் சூரா. ஃபலக் சூறாவும் பாத்தீங்கன்னா அவனுடைய அனைத்து படைப்பினங்கள்ட்ட இருந்தும் பாதுகாப்பு தரும். அதனால ஃபலக் சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுல அல்லாஹு படைத்த காலை, மாலை, இரவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சூனியம் வைக்கிறதை பத்தி, பொறாமை, போட்டியை பத்தி எல்லாமே நம்ம துவா கேட்போம். இந்த சூறாவே ஒரு துவா கேட்கிற சூறா மாதிரி தெரியும். யா அல்லாஹ் என்னை இதுல இருந்தெல்லாம் காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய சூறா தான் இந்த ஃபலக் சூறா. இது பாதுகாப்பிற்கான சூறாவா இருக்கு. இதை நீங்க 7 முறை ஓதிக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா குல்ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறா. இது அல்லாஹுடைய சிஃபத்தை கொண்ட சூறா, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சூறா. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்தீங்கன்னா இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு கடனை அடைக்கிறான். இன்னும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றி தருகிறான். 3 முறை ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்குது. அதனால ரொம்ப மகத்துவமான சூறா தான் குல்ஹுவல்லாஹு அஹத் சூறா. அந்த சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. நம்ம மெஹராஜுடைய தினத்துல பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாள்ல 5 நேர தொழுகை கடமையாக்கி கொடுத்தான். அந்த 5 நேர தொழுகையை நம்ம முதல்ல நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் இந்த சூறா ஓதுறதை நீங்க செய்யணும். ஏன்னா தொழுகாதவங்களுக்கு மத்த அமல்கள் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. தொழுகை இருந்து நீங்க தொழுகாம இருக்கக்கூடாது. தொழுகம் இல்லாத பெண்கள் மட்டும் பரவாயில்ல. தொழுகை இருக்கிறவங்க இன்னைக்கு 5 நேரமும் உரிய நேரத்துல தொழுதுருங்க. முடிஞ்சா சுன்னத்து, நஃபில் எல்லாம் பேணி தொழுவுங்க. ஃபரல் தான் நமக்கு கடமை. ஆனா சுன்னத்து, நஃபில் நமக்கு உபரியான நன்மையை தரும். எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா நடந்த ஒரு பெரும் அற்புதம் தான் அந்த மெஹராஜுடைய அந்த பயணம். அந்த பயணத்தை விலாவரியாக அது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்னென்ன அமல்கள்லாம் இந்த ராத்திரி நம்ம செய்யணும் அப்படிங்கறதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வரலாற்றை பத்தி தெரிஞ்சு கொள்வதற்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல கூட என்ன அமல் செய்யணும் அப்படிங்கறதை நம்ம தொகுத்து கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ச்சியாக பார்த்து அமல்களை செய்துக்கோங்க. குறைந்த நேரத்துல சிறப்பான அமல்களை பார்த்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஹதியாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.